நடப்பு ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் தினம் வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி பல்வேறு இடங்களிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உதகையில் தேவாலயங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இசையோடு நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கத்தின்படி உதகையில் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் குழு இசையோடு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதில் பிரான்சிஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அங்கிருந்து மூதாட்டி மற்றும் சிறுவர்களுடன் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடக்கவே கஷ்டப்படும் மூதாட்டி கூட இந்த நிகழ்ச்சியின் போது கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் ஆடி மகிழ்ந்தார். இந்த நிலையில் சுமார் 2 நிமிடங்களுக்கு நான் ஸ்டாப்பாக ஆடிக்கொண்டிருந்த பிரான்சிஸ் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்வின் கடைசி நொடியிலும் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருந்த பிரான்சிஸ் தனக்கு என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வதற்குள் சரிந்து விழுந்து உயிரை விட்டது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.